ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சுவையான ஐஸ்கிரீம் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராபெரியும் கிவியும் நான் கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி அது இந்த ஐஸ்கிரீம் மோல்டில் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி சைடாகவே ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு ஸ்ட்ராபெரியோட ஷேப்போடு வர்றதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது மாதிரி ரெண்டு இது பீஸ் வச்சுருக்கேன். வச்சுட்டு நான் அப்படியே ஃப்ரீசரில் இதே சைட்லேயே வச்சிடறேன். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம். சீசன் இருக்கும்போதே கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்ட்ராபெரியை நமக்கு கொஞ்சமாக எடுத்து நல்லா அரைச்சி கூழ் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீமை விட விப்பிங் க்ரீம் சூப்பராகவே வரும். ஃப்ரெஷ் க்ரீம் தான் என்கிட்ட இருக்குது, அதனால் நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்ட்ராபெரி இதுவும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மோல்டில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறது அந்த இதில் நம்ம ஆட் பண்ணிடணும். இப்போ நல்லா பீட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஊற்றிட்டு அதுக்கு மேலே நமக்கு தேவையான அளவுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே நான் கொஞ்சம் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்ட்ராபெரி அடித்து வச்சுருந்தோம்ல அதையும் போட்டுட்டு ஸ்ட்ராபெரியை சாக்லேட்டில் போட்டு டிப் பண்ணி வச்சுருந்தேன். மூணுமே சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.